எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்களோட பூஜை ரூம் தான் உங்களுக்கு காட்ட போறேன். எப்படி நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே ஒரு சிம்பிளான பூஜை ரூம் டூரா தான் இருக்க போகுது. வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஓவர்வியூ பாத்துருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ செவரில் அங்கங்க ஒட்டி வச்சிருப்பேன். நீங்க வந்துட்டு இங்க ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் இருக்கு. ஸோ இது ஒரு பா ஷேப்ல இருக்குது அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு மேடை. இங்க தான் நாங்கள் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சாமி படங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செவர்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஒரு லக்ஷ்மி படம் இருக்குது, அப்புறம் முருகரோட படம், அண்ட் இது வந்துட்டு பெருமாள்து திருப்பதியில் வந்து வாங்கினது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அத்திவரதரோட பிக்சர், அத்திவரதரோட நிற்கிற பொசிஷன், அதுக்கப்புறம் சயன கோலம் அண்ட் கூடவே அந்த ஒரு குளமோட இருக்கிறது ஒரு நல்ல பிக்சர் இது. ஸோ அந்த டைமில் வாங்கினது. அண்ட் இதுக்குள்ளே இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. இது வந்து எதுலேயுமே ஸ்டிக் ஆகலைன்ட்டு இப்படி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷோலிங்கரில் இருக்கிற அந்த நரசிம்மர் கோவிலில் வாங்கினது. இது வந்துட்டு அந்த ஷோலிங்கரில் இருக்கிற நரசிம்மர், ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் தாயார். ஸோ இது எது பண்ணாலுமே ஒட்டலை. ஸோ அதனால இந்த மாதிரி வச்சுருக்கோம். அடுத்து இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா சாய்பாபா தெரிகிறாரு. இது வந்து அந்த ஷேட் மாதிரி மாறுது. லைக் ஒரு வாட்டி ஒரு இது வந்து தெரியும். அப்புறம் வந்து முருகர், அதுக்கப்புறம் விநாயகர். இதெல்லாம் வந்து பேப்பரில் வந்தது. ஜஸ்ட் கட் பண்ணி நான் அப்பப்போ இந்த மாதிரி தான் சும்மா வந்து அந்த செலோடேப் வச்சு ஒட்டிகிட்டு இருப்பேன். ஸோ சின்ன வயசில் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இது எல்லாமே என்னோடய வேலை தான். அண்ட் இந்த கார்னரில் வந்தோம் அப்படின்னா ஒரு 2 மயில் இருக்குது. அதுக்கப்புறம் பைரவரோட ஒரு படம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து செவரில் இருக்கிறது. இப்போ வந்து நம்ம இந்த மேடையில் இருக்கிறதுலாம் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட்லேருந்தே நான் வரேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த அம்மன் படம் இருக்குது, 3 அம்மன் படம். ஸோ ரொம்ப டீட்டெயிலெலாம் எனக்கு தெரியாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது மட்டும் காட்டுறேன். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி, குபேரர் எல்லாருமே இருக்கிற ஒரு படம், சிவன், பார்வதி, பிள்ளையார், விநாயகர். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு அம்மன், அப்புறம் இதுதான் வந்துட்டு அந்த நடுவீடு. ஸோ வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையாரோட ஒரு சிலை. ஸோ அதை அப்படியே வைக்கக்கூடாது, அதனால இந்த ஒரு சின்ன ஸ்டாண்டில் வந்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இந்த கொடை. ஸோ இந்த கொடை வந்து பார்த்தீங்கன்னா டிஏவையாக பண்ணுது. ஸோ அதை அப்படியே விநாயகருக்கு போட்டாச்சு. ஸோ இதான் விநாயகர். அப்புறம் இது வந்து சிறுவாபுரி முருகர், எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டெம்பிள். அப்புறம் இங்கே நான் சொன்ன மாதிரி அப்பப்போ கிடைக்கிற அந்த குட்டி குட்டி சாமி படங்கள், அப்புறம் 2 பிள்ளையாரோட குட்டி குட்டி பொம்மைகள் அதெல்லாம் இருக்குது. இந்த சைடு வந்தோம்னா சாய்பாபா இருக்காரு. முருகர் வந்துட்டு வள்ளி தேவானா கூட இருக்கிறது. அதுக்கப்புறம் இன்னொரு அம்மன் அண்ட் மற்ற குட்டி குட்டி சாமி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் ஓவராலாக இருக்கிற சாமி படங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ மெயினாக வந்தோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு லக்ஷ்மி இருக்காங்க. அண்ட் அது வந்து ஒரு தட்டில் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ். அப்புறம் இங்கே அந்த நீர் வளா வருது அது இருக்குது. அப்புறம் இதுதான் வந்து காமாட்சி அம்மன், கற்பூரம் ஏற்றுறது, மணி, ஊதுவத்தி ஹோல்டர், அப்புறம் 2 அந்த குட்டி தீபம் அது இருக்குது. இது வந்து அன்னலக்ஷ்மி சாப்பாடு கொடுக்குறவங்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆன்மீக புக்கில் வந்து படித்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, நமக்கு எத்தனை பேர் தெரியுமோ அவங்க எல்லாரோட நேம்ஸ், லைக் இறந்து போன முன்னோர்கள் எத்தனை பேர் நமக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டு அவங்களோட பேர்லாம் எழுதி சீட்டில் எழுதி அதை மடித்து அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ₹1 காயினோ என்னவோ அதை போட்டணும். அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம் எல்லாம் போட்டு அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட்டணும். வெள்ளை துணியில் கட்டிட்டு இது வந்து நம்ம டெய்லி வந்து கும்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா முன்னோர்களோட ஆசை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்மீக மலரில் நான் படித்தேன். ஸோ அது வந்து உடனே பண்ணது தான் இது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக இதை வச்சுருக்கோம். ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பதி கோவிலோட அந்த சிலை, அப்புறம் இன்னொரு குட்டி சாய்பாபா இருக்கார். அவ்வளோதான். அண்ட் இந்த சைட் தான் வந்து பூஜைக்கு தேவையான பொருட்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் இப்போது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு பூஜைக்கு தேவையான பொருட்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குட்டி பிளேட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி டெய்லி யூஸ்க்கு வந்து எடுக்கிறது, அதனால முக்கியமாக டெய்லி தேவைப்படுறதுலாம் இதில் வச்சுருக்கோம். சந்தனம், அதுக்கப்புறம் இது லக்ஷ்மி குபேரர் கோவிலில் வந்துட்டு வாங்கின ஒரு பச்சை கலர் குங்குமம், இது திருநீர், அப்புறம் நார்மல் குங்குமம், தீப்பெட்டி. ஸோ இதெல்லாம் எவ்ரிடே தேவை. ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுருக்கோம். அடுத்து இங்கே ஒரு ட்ரே இருக்குது. இந்த ட்ரேயில் தான் எல்லா பூஜைக்கு தேவையான ஐட்டம்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு மிரர் இருக்குது, ஊதுபத்தி,
இது வந்து அந்த நாமம் வந்து வைக்கிறது. இது வந்து விநாயகரோட இதுதான், பட் அந்த கலசம்ல இருக்கிறது. இது வந்து தாழம்பூ குங்குமம் சொல்லிட்டு இது வந்து செம்ம வாசம் வரும், சூப்பரா இருக்கும். இது வந்துட்டு கற்பூரம், அண்ட் இது வந்து மஞ்சள், அப்புறம் கீழே அது வந்துட்டு குங்குமம், அப்புறம் இதுக்குள்ள வந்துட்டு சந்தனம், அப்புறம் அந்த நாமக்கட்டி அது இருக்கு. இந்த பெருங்காய பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஆயில் எக்ஸஸ், அதெல்லாம் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஆயில், அப்புறம் அந்த திருசல் அதெல்லாம் போட்டாச்சு. அதாவது நம்ம வெள்ளிக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி பூஜை சாமான் வளர்க்கும் போது அப்போ தான் நம்ம நியூவாக வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம், திருசல் வச்சுருக்கோன்னா அது இதில் போட்டுக்கலாம். ஸோ மேபி ரீயூஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து திருநீர், அப்புறம் இது வந்து விளக்கேற்றுற எண்ணெய். ஸோ அதான் வந்துட்டு இந்த ட்ரேல இருக்குது. நான் இது இந்த குட்டி ட்ரேல இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு 3 பாக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிசான் பவுடருக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு பாக்ஸ். இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக திருசல் வந்து வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்துட்டு ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ். இதில் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் இருக்குது அம்மன்களுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அன்னலக்ஷ்மிக்கும் இங்கே இருக்கிற லக்ஷ்மிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வந்துட்டு வீட்டில் வந்து தைச்சு நாங்கள் அடிக்கடி மாற்றுவோம், ஃப்ரைடேஸ் அண்ட் டியூஸ்டேஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில். ஸோ அந்த ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எங்கள் அம்மா வந்துட்டு டெய்லர், ஸோ அவங்க வந்துட்டு இதெல்லாம் தைப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தைச்சு வச்சுருக்கிறது, கொஞ்சம் நார்மல் யூசேஜ்க்கு போட்டுக்கிறது. அண்ட் இன்னொரு பாக்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு குக்கீஸ் வந்த பாக்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதுசாக தைச்ச ட்ரெஸ்ஸுங்களாம் இருக்குது. இதெல்லாம் ஸ்பெஷல் டேஸில் வந்து போடுறதுக்காக. ஸோ இன்றைக்கி போட்டிருக்கிறது கூட புது ட்ரெஸ் தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக இருக்கிறது ஸ்பெஷல் டேஸ்க்கு போட்டுக்கிறதுலாம் இந்த பாக்ஸில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரீசெண்டாக வந்து தைச்சது. அதுக்கப்புறம் இந்த ஜிகி ஜிகி ட்ரெஸ், அப்புறம் நல்லா இந்த பார்டர் சாரீ மாதிரி இருக்கிறது, அந்த ரெட் கலர், அப்புறம் இந்த மாதிரி நல்லா பார்டராக இருக்கிற மாதிரி சாரீஸ். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸில் வந்து போடுறதுக்காக இதில் இருக்குது. ஸோ இதில் இருக்கிறதுலாம் புதுசு, இதில் இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் பழசு. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு அம்மன்களுக்கு போடுற ட்ரெஸ்ஸஸ், குட்டி குட்டி க்யூட் ட்ரெஸ்ஸஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த கார்னரில் இருக்குது. இதெல்லாம் தான் டோட்டலாக யூஸ் பண்ணுற ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லவ்லீஸ், அவ்வளோதான் எங்களோட சிம்பிளான பூஜை ரூம் டூர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கோவில் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஒரே ஒரு கோவில் என்னது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோவில் அப்படின்னா திருப்பதி. ஸோ உங்களுக்கு அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.